இன்னைக்கு காலையில் மொபைலை பார்த்து தூங்கி எந்திரிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் இருந்திருக்கும். தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையை ஒரு 3 மாதங்களுக்குரிய மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு தொகைன்னு ஒரு 2000ன்னு 5000 ரூபாயை காலையில் 11-12 மணிக்குள்ளே எல்லாருக்கும் வர வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த அதில் ஒவ்வொருத்தர் எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்துருச்சா போய் உடனே எடுத்துருங்க, அப்படி போய் எடுக்கலன்னா அந்த பணத்தை எடுத்துக்குவாங்களான்னு ஒவ்வொருவருடைய உரையாடலுங்கிறது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு எதை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். திமுகவினுடைய இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஒரு இன்ப அதிர்ச்சி, தேர்தலுக்காகவா இல்லது மக்கள் நலனா அப்படிங்கிற கேள்வியை இன்றைய கோர்ட் முன்வைக்கிறது. முருகுமாறன் அண்ணே வணக்கண்ணே. முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். முருகுமாறனே, இந்த செய்தியை எப்படி கேள்விப்பட்டீங்க? உங்க தலைவர் ரியாக்ட் பண்ணிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ஊர் பக்கம் எப்படி ஆட்கள் எடுத்துக்கிறாங்க இதை? மகளிர் உரிமை தொகை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அவர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் என்று சொன்னால் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றதற்கு பின்னால் 27 மாதங்கள் கழித்துதான் இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்த மகளிர் உரிமை தொகை 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அன்றைக்கு தமிழக அரசாங்கம் செப்டம்பர் திங்கள் 15ஆம் தேதி அறிஞர் பிறந்த அண்ணாவின் பிறந்த நாளில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். ஆக அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற சூழ்நிலையில் 1,10,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அன்றைக்கு வழங்கினார்கள். அதற்கு பின்னால் படிப்படியாக இந்த திட்டம் பல்வேறு கேள்விகள், எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்றைக்கு 1,31,00,000 நபர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்திலே அவர்கள் சொன்னபொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் அதில் இலக்கு வைத்தார்கள், தகுதி வைத்தார்கள். ரூபாய் 2.5 லட்சம் ஆண்டு வருமானத்திற்கு மிகாமல் இருக்கும் வேண்டும் என்ற நிபந்தனைகளும் பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டு இன்றைக்கு பயனாளிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே 96 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறாத நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றார்கள். இதிலே நீங்கள் இன்ப அதிர்ச்சி என்று சொல்வதற்கோ அல்லது ஜாக்பாட் என்று சொல்வதற்கோ இதில் என்ன இருக்கிறது? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை 1000 ரூபாய். ஆக அந்த 3 மாதங்களுக்கும் சேர்த்து 3000 ரூபாய். முதலமைச்சர் இதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேர்தல் வருகிறது, தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்று செய்தியை முதலமைச்சர் சொல்லுகிறார். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் 2024 வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது அந்த பயனாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வழங்கப்படக்கூடிய அந்த தொகை நிறுத்தப்படவில்லை. எனவே முதலமைச்சரை பொறுத்தவரையில இன்றைக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் என்று சொல்லி 3 மாதங்களுக்கு உள்ள தொகை 1000 என்று 3000, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000 என்றும், மே மாதம், ஜூன் மாதம் ஆக 2 மாதங்களுக்கு கோடை தொகுப்பு என்று 2000 என்று சேர்த்து 5000 வழங்கினார். நான் என்ன கேட்கிறேன், 2021 மே மாதம் ஆட்சி கட்டிலே பொறுப்பேற்று இந்த அரசாங்கம் 7ஆம் தேதி ஆட்சி அமைத்தார்கள். 2021 2022, 2023, 2024, 2025 கோடை காலம் வரவில்லையா? ஏன் இன்றைக்கு கோடை தொகுப்பை அவர்கள் வழங்கவில்லை? இதிலிருந்து பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரையிலே சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான தமிழகத்தை பொறுத்தவரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கட்டமைப்போடு இன்றைக்கு தேர்தல் பாதையை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சரை பொறுத்தவரையிலே தேர்தல் ஜுரம் இன்றைக்கு அவரை தாக்கி இருக்கிறது. என் சாதனை மேல் சாதனை செய்தோம் என்ற முதலமைச்சர் மக்களிடத்திலே சாதனைகளை சொல்லாமல் இன்றைக்கு இன்ப அதிர்ச்சி என்று சொல்லி இது போன்ற நிலையில ஈடுபடுவதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், பாடி ஸ்ட்ராங் ஆனா பேஸ் மட்டும் ரொம்ப வீக் என்பதை போல. முருகுமாறனே, ஒரே ஒரு கேள்விங்க, நான் அதுக்கப்புறம் கூட்டணியிலே நாங்கள் 13 கட்சிகள் இருக்கல. தமிழ்நாட்டில் உழவு தொழில் தொடங்கின காலத்திலிருந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம்னே. ஏன்னா நம்ம ஒரே ஒரு வருஷம் எலெக்ஷனுக்கு முந்தின வருஷம் வந்து பொங்கலுக்கு சிறப்பு பரிசு கொடுத்தோம். ஜெயலலிதா அவர்களுக்கு பொங்கல் என்று சிறப்பு பரிசு கொடுக்கணும்னு ஏனே தோணல? எடப்பாடி ஐயாவுக்கு ஏன் தோணுச்சு? எடப்பாடி ஐயாவும் ஏன் சூஸ் பண்ணி சில வருடங்கள் மட்டும் கொடுத்தாங்க? இல்ல 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 புரட்சி
இல்ல புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தின் தொட்டு பொங்கல் தொகுப்பு நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் பொங்கல் தொகுப்புக்கு ரூபாய் 100 கொடுத்தோம். பொங்கல் தொகுப்புக்கு 1000 கொடுத்தோம். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வந்து பொங்கல் தொகுப்புக்கு 2500 சொன்னார்கள். தமிழர்கள் தங்களுடைய திருநாளை கொண்டாட வேண்டும், தமிழர்களுடைய திருவிழாக்களை சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திலே அன்றைக்கு நாங்கள் கொடுத்தோம். இதில் என்ன தவறு இருக்கிறது?